Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa nashhadu anna Muhammadan 'abduhu wa rasuluhu amma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Ya ayyuhalladzina amanu la tas'alu an asya'a in tubda lakum tasu'ukum wa in tas'alu anha hina yunazzilul Qur'an tubda lakum afallahu anha wallahu ghafurun halim. Sadaqallahul alim. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது செய்த மாபெரும் உபகாரம் கிருபை, ரமலானுடைய மாதங்களில் ரமலானுடைய நோன்பை நோற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை முடிந்தவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். அதே போன்று இரவு நேரங்களில் நின்று வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிலே எத்தனையோ நபர்கள் இருந்தும் சிலர்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வணக்க வழிபாடுகளை முழுமையாக ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். யாரெல்லாம் இந்த வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்திலும் அக்கறையும் இருந்தார்களோ, செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைமையில் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய நோய்களை துரிதமாக ஷிஃபாவாக ஆக்கி கொடுப்பானாக. யாரெல்லாம் இந்த ரமலானுடைய காலங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வமாக இருந்து இன்று கபூரிலே உறங்கி கொண்டு இருக்கின்றார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய கபறுகளை விசாலமாக்கி கொடுப்பானாக. ஆமீன். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று ரமலானுடைய காலங்களில் ஒவ்வொரு இரவுகளிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பாக துஆக்களை ஒவ்வொரு நேரமும் ஒப்புக்கொள்ளப்படக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுக்கு இணங்க நம்முடைய தேவைகள், நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகள், இன்னும் ஊர்வாசிகளுடைய தேவைகள், உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளும் அல்லாஹ்விற்கு பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரப்பமாக்கி கொடுப்பானாக. ஆமீன். வாழக்கூடிய காலம் சில காலம், இக்காலகட்டத்தில் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்து நல்லது புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, என்றுடன் 6 தராவுடைய தொழுகையை முடித்திருக்கின்றோம். ஏறக்குறைய 7.5 ஜுசுக்கள் முடிக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே குறிப்பாக மாயிதா என்ற சூறாக்களையும் அல் அன்ஆம் என்ற சூறாக்களையும் ஓதிக்கொண்டு இருக்கின்றோம். மாயிதா என்ற சூறாவில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அத்தியாயத்தை இப்படி கொண்டு வருகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஸாலு அன் அஷ்யாஇன் துப்த லக்கும் தஸூக்கும் வ இன் தஸாலு அன்ஹா ஹீன யுனஸிலுல் குர்ஆன துப்த லக்கும் அஃபல்லாஹு அன்ஹா வல்லாஹு கஃபூருன் ஹலீம். நம்பிக்கையாளர்களே, அவசியமென்று ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் துருவி கேட்டுக்கொண்டு இருக்காதீர்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டால், பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது வருத்தத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். அதிலும் இந்த குர்ஆன் இருக்குதே, குர்ஆன் இறக்கப்படக்கூடிய சமயத்தில் அத்தகைய விஷயங்களை பற்றி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் அவை உங்களுக்கு தெளிவாக்கப்பட்டு கடமையாக்கிவிடும். அதனால் நீங்கள் சிரமத்திற்கு உள்ளாகி விடலாம். எனினும் இது சமயம் அதை பற்றி அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான், ஏனென்றால் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பாளன் என்பதாக ஒரு அத்தியாயத்து ஓதப்பட்டது. இந்த வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னு சொன்னால், தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். இந்த ஆயத்து எதற்காக வேண்டி இறங்குச்சு அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கி கொண்டு இருக்கும்போது அன்று இருந்த நபியுடைய காலத்தில் இருந்த மக்கள் அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், அல்லாஹ் சொல்றதுக்கு முன்கூட்டியே நபியிடம் கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இது ஏன் இப்படி சொல்கிறான், எதனால் இப்படி சொல்லப்பட்டுச்சு, இதனால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது, இப்படி பல கோணங்களில் இந்த வசனம் இறங்கிய போது என்ன செஞ்சாங்க, கேட்க ஆரம்பித்தாங்க. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டினா, நீங்கள் துருவி துருவி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்காதீங்க, அது சில நேரங்களில் உங்களுக்கு நஷ்டத்தை கொண்டுட்டு வந்து சேர்த்துடும் அப்படின்னு சொல்லி நபியை நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த ஆயத்தை வஹியாக பெருமக்களை இறக்கி வச்சான். இந்த ஆயத்து மாயிதா என்ற சூறாவில் இடம்பெற்றிருக்குது. இந்த ஆயத்தின் மூலமாக நபிக்கு மட்டுமல்ல, நபியை சார்ந்த சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல, அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மட்டுமல்ல, நபியுடைய பூரா உம்மத்திற்கும், நபியுடைய காலத்துக்கு பின்னாடி எத்தனை உலகத்தில் மக்கள் தோன்றினார்களோ தோன்றுவார்களோ, இப்போ நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் பேசிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு பின்னாடி ஒரு சமுதாயம் உருவாகும், எல்லா மக்களுக்குமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒரு ஆயத்தை சொல்லி முடிச்சிட்டான். நீங்கள் எந்த விஷயத்திலையும் உலகத்தில் என்ன செய்யாதீங்க, துருவி துருவி தேவையில்லாத பேச்சுக்களை நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க, எங்களுக்கு எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லிஸ்மித். அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் யார் ஈமான் கொண்டாங்களோ அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், பேசுனா நல்லதை மட்டும் பேசட்டும், நல்லதை என்னால் பேச முடியலை, வேறு விஷயங்கள் தான் என்னுடைய வாயிலிருந்து வரும் அப்படின்னு சொன்னால் அவங்க வாய் மூடி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நல்ல விஷயங்களை உங்களால் பேச முடியல அப்படின்னு சொன்னால் அவங்க மௌனமாக இருப்பது அவங்களுடைய வாழ்க்கைக்கு சிறந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, இன்னைக்கு முழுமையான மனிதராக ஒரு சமூகத்தில் இன்னைக்கு அறியப்பட வேண்டும், நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொன்ன அல்லாஹ்விடத்தில் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அவங்க தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால், தவிர்த்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அவங்க தான் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கிற, இன்னைக்கு அப்படிலாம் என்ன செய்ய மாட்டோம், தொழுகுவோம், நோன்பு வைப்போம், எல்லா வணக்க வழிபாடுகளையும் நம்ம செய்வோம். ஆனால் நம்முடைய நாவு இருக்குது பாருங்க, நாவு அது சும்மாவே இருக்காது. இதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தை இறக்கி வச்சான். என்னத்தை தொழுது என்னத்தை வணக்க வழிபாடுகள் செஞ்சாலும் உங்கள் நாவில் சுத்தம் இல்லை அப்படின்னு சொன்னால், உங்கள் நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் சுத்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய எந்த இபாதத்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சில மனிதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் நோன்பு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி கூட காலையில் பள்ளியில் ஒரு ஹதீஸ் படித்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ரெண்டு பெண்மணிகளை பற்றி பேசப்பட்டுச்சு, அவங்க உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, அந்த ரெண்டு பெண்மணியையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ரெண்டு பெண்மணியுடைய வாயிலையும் நல்ல விரலை விட்டு வாந்தி எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ரெண்டு பெண்மணியும் என்ன செஞ்சாங்க, நோன்பு வச்ச நேரத்தில் விரலை விட்டு வாந்தி எடுக்க வச்சாங்க. அந்த வாந்தியில் என்ன செஞ்சு அப்படின்னு சொன்னால் சில விதமான ரத்தங்கள் வந்துச்சு, புதுமையான ரத்தம். அப்போ இவங்களுக்கு நோன்பு முறிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எதனால் நீங்கள் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மனிதரை பற்றி, ஒரு பெண்மணியை பற்றி புறம் பேசியிருந்தாங்க, அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுடைய இபாதத்து, என்னத்தை இபாதத் செஞ்சாலும் அவங்க வயிற்றுல என்ன செஞ்சுட்டான், அந்த ரத்தத்தையே மாற்றிட்டான், ஒரு விதமான ரத்தத்தை உண்டாக்கிட்டான், அவங்க நோன்பு முறிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை, என்ன நோன்பு வச்சாலும் தொழுதாலும் ஒருவரை பற்றி தேவையில்லாத பேச்சுக்களில் ஈடுபட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நோன்பு முறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. எனவே தான் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் சமத தஜா நஜா. அதாவது உங்கள்கிட்ட வெற்றியாளர்கள் யார் அப்படின்னு சொன்னால், உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ்விடத்தில் வெற்றியாளர்கள் யார் அப்படின்னு சொன்னால் அவங்க மௌனமாக இருப்பாங்க பாருங்க, தேவையில்லாத பேச்சுக்கள் வந்தால் பேசுவாங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் மௌனமாக இருப்பாங்க, அவங்க தான் உலகத்தில் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. அதே போன்று சாலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, மன் எலுமனலி மா பைனல் லஹியா வமா பைனர் ரிஜ்லைஹி அலுமனலகுல் ஜன்னா.
ஹஸரத் சாலிபுனு சாயித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க, சொர்க்கத்திற்கு அல்லாஹ் பொறுப்பேற்று கொள்ளக்கூடிய 2 விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தனது மர்மஸ்தானத்தை பாதுகாத்து கொள்வது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தன்னுடைய நாவுகளை பேணி கொள்வது. இவங்க சொர்க்கவாசிகள் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அதே போன்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நிச்சயமாக ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திலிருந்து பொருத்தமான வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கிறான். அந்த பேச்சு இருக்குதே அது பொருத்தமான பேச்சு தான். ஆனால் அல்லாஹ்வுக்கு அவன் அறிய மாட்டான் இது பொருத்தமான பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாஹ்வுக்கு அந்த பேச்சு பிடித்தமானதாக ஆயிரும். இன்னும் சில பேர் இருப்பாங்க, சில விஷயங்களை பேசுவாங்க, அவங்களுக்கே தெரியாத நம்ம சரியாக தான் பேசுகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பேசுறது ஃபுல்லாக என்ன, இடையூறான வார்த்தைகள், கொச்சையான வார்த்தைகள், அல்லாஹ்விற்கு பிடிக்காத வார்த்தைகள், அடுத்தவர்களை பற்றி இட்டு கட்டக்கூடிய ஒரு புறம் பேசக்கூடிய வார்த்தைகள். இவங்க நினச்சிக்கிடுவாங்க நம்மளுடைய அமல்கள்லாம் கூடிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுடைய வாழ்க்கையை தாழ்த்திரும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. ஒரு கிராமவாசி, ஒரு காட்டு அரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, ஜா ஐராபியின் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால், ஒரு காட்டு அரபி என்ன செய்கிறாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை, ஒரு விடயத்தை கேட்குறாங்க. யார சொல்லலாம், சூனத்துக்கு போகிறதுக்கு எனக்கு இலகுவான ஒரு நல்ல அமல்களை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆயிராபி காட்டுவாசி கேட்டார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதிகமாக சதக்கா செய்யுங்க, பசித்தவருக்கு அதிகமாக உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மீண்டும் கேட்டார், வேறு விஷயங்கள் இருந்தால் சொல்லுங்கள் யாரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, தாகித்தவருக்கு தண்ணி தாகம் எடுக்குது பாருங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய, தண்ணியை புகட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மீண்டும் அந்த மனிதர் என்ன சொன்னார், வேறு விஷயங்கள் இருந்தால், இதோட அதிகப்படியான விஷயங்கள் இருந்தால் சொல்லுங்கள் யாரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, பிறருக்கு நன்மையை ஏவிக்கொண்டே இருங்க, தீமையை தடுத்து கொண்டே இருங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதருக்கு சொன்னாங்க. இப்போ இதை விட அதிகமான அமல்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் சொன்ன இந்த 3 விஷயத்துக்கும், அதாவது பசித்தவருக்கு உணவு கொடுப்பது, தண்ணீர் கொடுப்பது, அதே போன்று என்ன நன்மையை ஏவுறது, தீமையை தடுக்கிறது, இந்த விஷயங்கள் முடியலை உங்களால் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மௌனமாக இருங்க, இதுவே உங்களை என்ன செஞ்சிடும், சொர்க்கத்துக்கு கொண்டுட்டு போகக்கூடிய அமல் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை, அல்லாஹ்வும் இன்றைக்கு ஓதன அத்தியாயத்தில் இந்த விஷயங்களை தான் கொண்டுட்டு வர்றோம். இன்னைக்கு பரவலாக ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் தாய்மார்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், என்னத்தை இபாத செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் உள்ளதைத்தானே பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னு சொன்னால், தேவையில்லாத விஷயங்களை நம்ம என்ன செஞ்சிடறோம், பேச ஆரம்பிச்சிடறோம். நம்மளை கடந்து ஒரு மனிதர் போயிட்டாங்க, ஒரு பெண்மணி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க நம்ம சிந்தனையில் வராவிட்டாலும் கூட என்ன செஞ்சிடறோம், அவங்கள பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை என்ன செஞ்சிடறோம், பேசி மூழ்கிடுறோம். இப்போ இதுதான் இன்னைக்கு உலகத்தில் ஊர்களில் இன்னைக்கு அதிகப்படியாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் இன்னைக்கு உதாரணம் சொல்லுவாங்க, ஜப்பான் அப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ஒவ்வொரு விஷயமா கண்டுபிடிப்பாங்க. ஒரு பொருளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மேடியன் ஜப்பான் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஒரு பேனாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மேடியன் என்ன ஜப்பான் அப்படின்னு சொன்னால், இது உயர்தரமான பேனா, இது உயர்தரமான பொருள், இந்த பொருளில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பொருளில் வந்து கேரண்டி இருக்குது, ஜப்பான் பொருள் அப்படின்னு சொன்னால் கேரண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பரவலாக. ஏன் அவன் புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு சொன்னால், ஜப்பானில் அவன் கெட்ட வீடுகளில் உட்கார்றதுக்கு வாசலை வைக்க மாட்டானா. நல்லா கேளுங்க பெண்கள், உட்கார்றதுக்கு வாசலை வைக்க மாட்டான். அவன்கிட்ட கேட்க படித்தான், எதற்கு நீ வாசல் இல்லாமல் என்ன செய்கிறா, வாசல் இல்லை, அந்த படி இல்லை வாசல், எதற்கு இப்படி கெட்டுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, வாசல் கெட்டப்படுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அங்கனக்குள்ளே உட்கார சொல்லும், உட்கார்ந்து யாரை பற்றியாவது பேச சொல்லும். அந்த உட்கார்ற நேரத்தில் பேசுகிற நேரத்தில் ஏதாவது ஒரு புதுமையான விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டு போயிடுவேன். அதனால தான் நான் என்ன செய்யறதில்லை, நாங்கள் வாசலை கெட்டுறதில்லை, திண்ணையே கெட்டுறதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறதாக என்ன செய்யப்படுது, நம்ம செய்திகளில் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு தாய்மார்கள் இன்னைக்கு அதனால தான் சொல்லப்படுது, இவங்க அவங்கலாம் இல்லை, எல்லார் நிலைமையும் அதே தான். இன்னைக்கு வாசலில் உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் யாரும் இன்னைக்கு தஸ்பியை உருட்டுற ஆளுக்கெல்லாம் இல்லை. ஒரு காலம் இருந்துச்சு, என்ன செய்யப்படும், வாசலில் உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயங்களை பேசுவாங்க, ஹதீஸ்களை பேசுவாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
வரலாறுகளை பேசுவாங்க, அவங்களுடைய மனைவியுடைய வரலாறுகளை பேசுவாங்க, மகளுடைய வரலாறுகளை பேசுவாங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நாயகத்தை பற்றியும் பேசுறதில்ல, வரலாறுகளையும் பற்றியும் பேசுறதில்ல. யாராவது தெருவில் போனால் அவங்களுடைய வரலாறுகள் நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா யாருடைய வீடுகளில் என்ன நடக்குது, என்ன பேசுகிறோம், எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருது தெரியுது. இதை பற்றி தான் நம்ம வரலாறுகள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும் தாய்மார்களை. நம்ம இப்படிப்பட்டவங்க என்ன தொழுதாலும், என்ன நோன்பு வச்சாலும், என்ன இபாதத் செஞ்சாலும் அவங்களுடைய நோன்புகள் என்ன செய்யப்படாது, முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை, தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லித்தான் இன்னைக்கு ஓதன ஆயத்து இருக்குதே நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஹஸரத் சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமுல்லா அவங்க சொல்லுவாங்க, நான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க என்ன செய்வாங்களாம், தங்கள் நாவை பிடிச்சிக்கிடுவாங்களாம். காலையில் எந்திரிச்சு அப்படின்னு சொன்னால் நாவை வெளியே இழுத்து என்ன செய்வாங்க, வாயிலிருந்து வெளியே வர கையினால் எடுத்து நாவை பிடிச்சிக்கிடுவாங்க. பிடித்து கொண்டு சொல்லுவாங்களாம், நீ நன்மையை சொல்ல சுபாவம் பெறக்கூடிய நாவாக இன்னைக்கு இருக்கணும். நீ வெளியிலேருந்து வந்துட்டா அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயங்களை பேசக்கூடிய நாவாக தான் நீ இருக்கணும். யாரை பற்றியும் நீ என்ன செஞ்சிடாத, பேசிடாத. யாரை பற்றியாவது நீ பேசிட்டா அப்படின்னு சொன்னால் மக்கள்கிட்டையும் நான் கெட்டவனாக ஆயிடுவேன், அல்லாவிடத்துலையும் நான் என்ன செஞ்சிருவேன், கெட்டவனாக ஆயிடுவேன் என்பதாக தினமும் என்ன செய்வாங்களாம், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அடிக்கடி சொல்லுவாங்களாம். எனக்கு எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதைத்தான் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்வதாக பெருமக்களை ஹதீஸ்களில் நம்ம பார்க்குறோம். இதைத்தான் என்ன செய்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரும்ப திரும்ப நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறான். ஹஸரத் மைமுன் இப்னு மிஹ்ரான் ரஹிமுல்லா அவங்க சொல்லுவாங்க, ஹஸரத் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சபைக்கு ஒரு மனிதர் வர்றாரு, எனக்கு ஏதேனும் உபதேசம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அதற்கு எதுவுமே பேசாமல் என்ன செஞ்சிட்டாங்க, மௌனமாக இருந்தாங்க. இப்போ ஏதாவது எனக்கு நல்ல உபதேசம் செய்யுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்களாம், உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயங்களை பேசுகிறதுக்கு கற்றுக்கொள்ளுங்க, அப்படி முடியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, மௌனமாக இருந்துருங்க அப்படின்னு சொல்லி உபதேசம் செய்வாங்களாம். அப்போ மௌனமாக இருக்கிறனால என்ன விஷயம், என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது, பல விஷயங்கள் உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்குறான். யாராவது உங்களை பற்றி பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மௌனமாக போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கோபத்தை விட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறலாம், தவிர்த்துக்கிறலாம். பல விடயங்களை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை பாதுகாப்பான். பல பிரச்சனைகள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு குடும்பங்கள்லையும் சரி, என்ன தெருக்கள்லையும் சரி, ஊர்கள்லையும் சரி, இந்த நாவை கொண்டு தான் பிரச்சனைகளை உண்டாகுது அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்தவங்களுக்கு சொன்னதாக நம்ம ஹதீஸ்களில் பெருமக்களை நம்ம பார்க்குறோம். நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நாவுகள் தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நாவுகள் தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனைகளில் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் தாய்மார்களை உண்டாக்குது. எல்லா பிரச்சனைகளையும் நம்ம எடுத்துக்கலாம். குடும்பங்களில் இருக்கட்டும், கணவன் மனைவியுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், தாய்க்கும் மகனுக்கும் உள்ள பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது மகனுக்கும் தாய்க்கும் தகப்பனுக்கும் உள்ள பிரச்சனையாக இருக்கட்டும், ஊருடைய பிரச்சனையாக இருக்கட்டும். அங்கே ஒரு மனிதர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்சால் யோசனை சொல்லலாம். இன்னைக்கு தகாத வார்த்தைகளை நம்ம என்ன செய்கிறோம், வெளியே விட்டுடுறோம். அதனால் பல பிரச்சனைகளை உண்டாகிறது. இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹி இறக்கும்போது சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளதுக்கு முன்னாடி தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உண்டாக்கி கேட்டாங்க. அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி சொல்லி காமிச்சா, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஸ்அலு அன் அஷ்யா இன் துபுதலக்கும் தஸ்ஊக்கும் வயின் தஸ்அலு அன்ஹா ஹீன யுனஸ்ஸிலுல் குர்ஆன துபுதலக்கும் அஃபல்லாஹு அன்ஹா வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ் சொன்னா நபிட்ட, ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, துருவி அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்க, இவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்க, என்னென்று துருவி நீங்கள் ஆராயாதீங்க. அப்படி துருவி ஆராய்ஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கே நஷ்டத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்தின் மூலமாக வஹியை இறக்கி காமிச்சான். அந்த வஹி சஹாபாக்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடியதில்லை, நபியுடைய காலத்தில் வாழ்ந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மட்டும், சஹாபா பெண்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய விஷயம் இல்லை, நமக்கும் இந்த ஆயத்தை தான் பொருந்தக்கூடிய விஷயமாக இருக்குது. நமக்கு பின்னாடி யார் வர்றாங்களோ, உலகம் அழியிற வரைக்கும் இந்த ஒரு அத்தியாயத்தை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளானுடைய காலங்களில் என்ன நோன்பு வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறான்.
இரவு நேரங்களில் அதே மாதிரி ஃபர்லான நேரங்களில் தொழக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறான். அதே நேரத்தில் நாவுகளை பேணக்கூடிய ஒரு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுக்கணும் என்ற துவாவோடு நீங்கள் கவனமாக இருக்கணும் என்பதாக நான் எனக்கும் சரி, கேட்கக்கூடிய உங்களுக்கும் சரி, இந்த விஷயங்கள் யாருடைய காதுகளுக்கெல்லாம் சென்று அடையுதோ அவர்களுக்கும் சரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதின் காரணமாக நம்முடைய நோன்புகளும் நம்முடைய இபாதத்துகளும் பரிபூரணமாக ஆகும் என்பதை அல்லாஹ்வுடைய வசனம் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை நமக்கு விளக்கி காட்டுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் இதை செவியிறக்கூடிய எல்லா மக்களும் கொடுத்து நல்லது புரிவானாக. ஆமீன். வா ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.